ஒரு குழந்தை பசின்னு வந்தது. பசின்னு வந்த குழந்தைய திட்டி அனுப்பிட்டோமே, ஒருவேளை உணவு கூட அதற்கு கொடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேனே, நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலேன்னு கதறி அழறான். அதாவது இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, பொருள் அளவில் இவன் ஏழை தான், ஆனால் பக்தி அப்படிங்கிற அளவில் ரொம்ப செல்வந்தன். அதாவது அவன் எப்போதுமே அம்பிகையை தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். எந்த காரியம் பண்ணுவோம் பிஜிஎம் மாதிரி, பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி எப்போதும் அம்பிகை அவனுடைய நினைவில் இருந்துகிட்டே இருப்பான். எதுவுமே கேட்க மாட்டான் அம்பிகையிட, வெறும் தியானம் தான். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு தாங்க முடியலை. அப்போ கதறி அழறான். உனை மறந்து என் வாழ்நாளில் ஒரு கணமும் இருந்தறியேன்னு, உனை மறந்து என் வாழ்நாளில் ஒரு கணமும் இருந்தறியேனே, அனை மறந்திடம் சிசு உண்டோ அவ்வனமுனை நம்பினை நானே, உனை மறந்து என் வாழ்நாளில் ஒரு கணமும் இருந்தறியேனே, அனை மறந்திடம் சிசு உண்டோ அவ்வனமுனை நம்பினை நானே, மனம் நினைந்த அன்பரையாள மயிலை வந்த கல்பகம் நீயே, எனது பிழை பொறுத்தருளாயே, இனி ஏது துணை மேதினியில் மாதுமையை கருணா நீதியே தாயே, கடை கண் பார்த்தருள்வாயே, அம்ப கருணா நிதியே தாயே. உனை மறந்து என் வாழ்நாளில் ஒரு கணமும் இருந்தறியேனே, உன்னை மறந்து ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லையே. அன்னை மறந்திடம் சிசு உண்டோ, அன்னையே மறந்துட்டு குழந்தை எங்கேயாவது இருக்குமா, அவ்வனமுனை நம்பினேன் நானே, அந்த மாதிரி தானே நான் உன்னை நம்பினேன். நீ என்னை இப்படி விட மாட்ட, ஆனால் ஏதோ நான் பிழை பண்ணியிருக்கேன், ஏதோ ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் எப்படி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட போகிறேன். எனது பிழை பொறுத்தருளாயே, என்னோட பிழையை கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டியா, எனக்கு உதவ மாட்டியான்னு கதறி அழற அம்பாள் கிட்ட. இது அவள் காதில் விழுறது. இப்போ எப்படின்னா, அம்பாள் எப்பேற்பட்டவள், எல்லோருக்குமே பொதுவானவள். இப்போ சில பேரோட வேண்டுதல் சீக்கிரம் போகிறது, சில பேரோட வேண்டுதல் கொஞ்சம் டிலே ஆகி போகிறது. அதற்கு யார் காரணம், அவள் காரணமா அப்படின்னா இல்லை. இதற்கு நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு காந்தம் இருக்குது, ஒரு மேக்னெட். அந்த மேக்னெட் பக்கத்தில் எந்த இரும்பு சாமான் வச்சாலும் உடனே அட்ராக்ட் பண்ணிடும் அந்த காந்தம். ஆனால் சில இரும்பில் வந்து துரு இருக்கும், ரஸ்ட்டு, அப்போ அது காந்தத்துக்கிட்ட வராது. இது காந்தத்தின் மேலே உள்ள தவறா இல்லை அந்த இரும்பு மேலே உள்ள தவறா? காந்தத்தின் மேலே தவறு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த இரும்பில் இருக்கக்கூடிய அந்த துருவை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அது உடனடியாக அந்த காந்தத்தை பக்கத்தில் வந்துடும். அது போல தான் ஒரு பக்தன், அவனுடைய மனம் எப்பேற்பட்டதுன்னா தூய்மையானது. ஏன்னா அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா, தும்பிகை முதல்வனை தந்தனர் தாயே, தூய மனம் தன்னில் வந்தருள்வாயே, தும்பிகை முதல்வனை தந்தனர் தாயே, தூய மனோ தன்னில் வந்தருள்வாயே, அம்பிகையே நின்னை நம்பி வந்தேன் என்னை யாதரியே, ஹரிசோ